நாகார்ஜுனா ராஜமௌலி மோதல். பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட இளைய மகன் அகில். இவர் அறிமுகமாகும் தெலுங்கு படத்துக்கும் அகில்னே பெயரிடப்பட்டிருக்கு. சமீபத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. ஆனா அந்த ட்ரெய்லருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் இல்லையா. ட்ரெய்லர் சரியில்லைன்னு பலரும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதை அடுத்து அந்த ட்ரெய்லரை உருவாக்குன ஷோ பிசினஸ்ன்ற விளம்பர நிறுவனத்தை நடத்திட்டு வரும் கார்த்திகேயன் தான் இந்த தவறான விமர்சனத்துக்கு காரணம்னு நேரடியா குற்றம் சாட்டியிருக்காரா நாகார்ஜுனா. ஆனா இதை கேட்டு பாகுபலி பட டைரக்டரான ராஜமௌலி டென்ஷன் ஆயிட்டாராம். காரணம், ஷோ பிசினஸ்ன்ற சினிமா விளம்பர நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவரு அவரோட மகன் கார்த்தியே தானா. சினிமா சம்பந்தப்பட்ட டீசர், போஸ்டர், ட்ரெய்லர்களை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த நிறுவனத்தோட வேலையா. அந்த வகையில அகில் படத்தோட ட்ரெய்லரை ரெடி பண்ணி கொடுத்தப்போ அதை பார்த்த அந்த படக்குழுவும் அகிலோட தந்தையுமான நாகார்ஜுனாவும் சிறப்பா இருக்கிறதாகவே சொன்னாங்களாம். ஆனா ட்ரெய்லருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னதும் ட்ரெய்லர் சரியில்லைன்னு கார்த்திகேயன் மேல பழிய தூக்கி போட்டுட்டாங்களா. இதை கண்டிச்சிருக்கோம் ராஜமௌலி. ட்ரெய்லரை முதல்ல பார்த்து நல்லா இருக்கிறதா சொன்ன நீங்க இப்போ சரியான வரவேற்பு இல்லைன்னதும் என்னோட மகன் மேல பழி போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லைன்னு தன்னோட கருத்தினை வெளியிட்டிருக்காராம். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டபடி பேசிக்கிட்டு இருந்த அகில் படக்குழுவும் நாகார்ஜுனாவும் இப்போ எதுவுமே பேசாம அமைதியாயிட்டாங்களாம்.